ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் த பிரியா லைஃப். என்ன கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த வெயில எனக்கு தலை வலி தாங்க முடியல. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் மைக்ரேன் பிரச்சனை, சைனஸ் இருக்கு நான் சொல்லியிருக்கேன். சைனஸ் வந்துட்டு கோல்டுல வந்துடும், மைக்ரேன் வந்துட்டு இந்த வெயில்ல வந்துடுறது. ஸோ வீட்டுல இருக்கும்போது நிறைய படிக்கிறது, போன் பாக்குறதுலாம் இருக்குல்ல, அந்த டைம்ல நான் கண்ணாடி போடாம இருந்துட்டேன்னா எனக்கு வந்துட்டு கண்ணுல இருந்து தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் பிகாஸ் ஆஃப் மைக்ரேன். ஸோ இந்த சம்மர் வந்தா எனக்கு ஒரு பிரச்சனை, வின்டர் வந்தா ஒரு பிரச்சனை, சபா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு. என்ன பொழப்பு இது? இந்த சம்மர்ல வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன். டு ஸ்டே ஹைட்ரேட்டட் ஃபார் யோர் ஸ்கின், ஃபார் யோர் இன்னர் ஹெல்த், ஃபார் யோர் அவுட்டர் ஹெல்த், எல்லாத்துக்குமே ஸ்டே ஹைட்ரேட்டட். அபவுட் 10 years 3 liters ஆஃப் வாட்டர் குடிச்சே ஆகணும். ஸோ வாட்டர் கன்சப்ஷன் வெறும் வாட்டரா குடிக்கிறது ரொம்ப போரிங்கா தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சம்மரோட ஹீட்டை தணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு சூப்பரான ஜூசஸ், ஓகே, வீட்ல இருக்கிறத வச்சு இந்த சீசனல் ஜூசஸ் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம் இன்னைக்கு. So it's going to be a summer special juice episode. சம்மர் ஜூஸ்ல மெயினா நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு சீசனல் ஃப்ரூட்ஸ் வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ முதல்ல லைம் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜூஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சாமி. சாமி ஈஷா குறுக்கு வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சாமி. அதனால நம்ம வந்துட்டு ஈஸியா என்ன பண்ண முடியுங்கிற ஒரு 4 ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் சீசனல் ஃப்ரூட் வச்சு. ஸோ அது என்னங்கிறத இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் நான் பண்ற, எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இதுல ஃபர்ஸ்ட் இந்த லைம் அண்ட் மின்ட் வச்சு ஒரு ஜூஸ், ஓகே. இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா சில பல ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போறோம், அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைம் அண்ட் மின்ட் வந்துட்டு நான் யூஸ்வலா வெளியில வாங்குறது இல்லை, பிகாஸ் நான் மின்ட் வந்துட்டு ஒரு சின்ன செடி போட்டிருக்கேன், செம்மையா வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம அங்கலேருந்தே மின்ட் லீவ்ஸ் எடுத்துக்கலாம், ஓகே. தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா? இந்த மின்ட் லீவ்ஸ் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். சோ இந்த மின்ட் வச்சு நம்ம 2 டிஷஸ் பண்ண போறோம். 2 மம்மி. சோ இப்போ நான் எனக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ மின்ட் லீவ்ஸ், ஒரு லெமன், இது பேர் வந்துட்டு பாதாம் பிசினி சொல்லுவாங்க, அப்புறம் இந்த சப்ஜா சீட்ஸ், ஓகே. அப்புறம் ஐஸ் கியூப்ஸ். ஸோ இந்த விஷயம் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஜூஸ் பண்ணதுக்கு. இதுல நம்ம கொஞ்சம் இந்த பாதாம் பிசினி போடுறோம் அண்ட் சம் சப்ஜா சீட்ஸ், அப்புறம் ஐஸ் கியூப்ஸ், sugar, salt, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ். See, first juice ready, simple and most effective, healthy, செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஜூஸ் நான் குடிக்கிறேன். ஆஹா, செம்மையா இருக்கு, பயங்கர ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ரொம்ப இப்பவே ஹைட்ரேட்டடா ஃபீல் பண்றேன். இந்த உள்ள இருக்க பாதாம் பிசினி, அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் அண்ட் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, செம்மையா இருக்கு. கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கும் வச்சுக்கலாம். எனக்கும் பாயாசமா? எஸ்கேப். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சீசனல் ஃப்ரூட் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். நத்திங் பட் மேங்கோ சாகோ. பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப வைரலான ரெசிபி போயிட்டு இருக்கு. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் கிவ் இட் அ ட்ரை. ஸோ இன்னைக்கு நான் பண்ணி காமிக்க போறேன் அது எப்படின்னு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். மேங்கோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கிட்ஸு கூட. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த மேங்கோல என்ன வெரைட்டி பண்ணுறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ், லெட்ஸ் டூ த மேங்கோ சாகோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மேங்கோ சாகோ பண்ணறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த கோகனட் தான். இப்போ இதை நம்ம உடைக்கலாம். இதை உடைக்கிறதுக்கு எப்படின்னு, அதுக்கு தான் நான் இந்த ஸ்பெஷலா இந்த கத்தியெல்லாம் வாங்கியிருக்கேன். இதை உடைச்சி அது உள்ள தண்ணி எடுத்து அதில் நம்ம ஜெல்லி மாதிரி ஒன்று பண்ண போறோம். அது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம், ஓகே. ஐயோ, பயமா இருக்கு. பயப்படாதா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கோகனட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை இதுல போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் அகர். ஓகே, இட்ஸ் ஜெல்லி பவுடர். ஆக்சுவலி இந்த அகர் என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு
இந்த கோகனட் வாட்டர்ல போட்டு கொஞ்ச நேரம் கலக்கி ஒரு ஜெல்லிக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த அகரகர்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால ஜஸ்ட் கோயிங் டு மேக் இட் வெரி லெஸ் குவான்டிட்டி. ஓகே, ஸோ நல்லா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நிறைய பண்ணுவோம். ஸோ எஸ், இப்போ இந்த அகரகரும் அப்புறம் இந்த கோகனட் வாட்டர்ல அகரகர் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு இந்த ட்ரேல போட்டுடுவோம். இதை வந்துட்டு லெட்ஸ் வெயிட் ஃபார் இட் டு கூல் டவுன். இது கூல் ஆற கேப்ல நம்ம என்ன பண்ணணும்னாக்கா லெட்ஸ் டேக் சம் மேங்கோ பல்ப். ஓகே, sugar as of our taste, cardamom powder. So இப்போ நமக்கு மேங்கோ சாகோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட் சாகோ. ஓகே, ஒரு சின்ன ஒரு 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 கைப்பிடியை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 2 பேருக்கு ஒரு சின்ன கைப்பிடி எடுத்துக்கலாம். அதுல வந்துட்டு நம்ம உடனே இந்த சாகோ வந்துட்டு தண்ணியில வேக வச்சு அந்த கிளாஸ் கன்சிஸ்டன்சில மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு விட்டுலாம். ஸோ ஜஸ்ட் about 10 minutes this will be done. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் ரெடியா இருக்கு. See, I'm just cutting the agar-agar. See, அழகா சூப்பரா கியூப்ஸா வந்திருக்கு. சாகோ சீட்ஸ் ரெடி. இதுல வந்துட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க மேங்கோஸ் ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். and then agar-agar, அதுக்கப்புறம் மேங்கோ பல்ப் with some milk, and then also coconut malai. இந்த கோகனட் குள்ள இருக்கும் இல்லையா, ஸோ தட் நல்லா. ஸோ இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. ஒரு கலக்கி இதில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிச்சிடலாம். முடிஞ்சிச்சு மேங்கோ சகோ. ஸோ மேங்கோ சகோ ரெடி. ஸோ இப்போ நான் அதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்றேன். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கொஞ்சம் லைட் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு சுகர் தேவைன்னா சுகர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சுகர் அத்தனை பிடிக்காததுனால சுகர் கம்மியாக போட்டிருக்கேன். பட் இந்த சாகோ, அதுக்கப்புறம் அந்த அகரகர், தேங்காய், கோகனட் அண்ட் மேங்கோ எல்லாம் வரும்போது செம்ம கிரன்ச்சியா சூப்பரா இருக்கு. சி, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது வாட்டர்மெலன் ஷர்பத். ஐயோ, மீண்டுமா? சோ நம்ம இதை வந்துட்டு இந்த வாட்டர்மெலனை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ நம்ம வந்துட்டு இத குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலன் ஷர்பத் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ சூப்பர் டேஸ்டி. இது என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கப்ல போட்டுடலாம். லைக் ஐ செட், நான் மின்ட் லீவ்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன் இல்லையா, so few mint leaves. Okay, we will squeeze some lemon. Okay, little bit of salt and some sugar. அதுக்கப்புறம் little bit ஜீரா பவுடர். இது என்ன பண்ணலாம், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மேஷ் சக் 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 சக். வேண்டாம், அப்போ இதுல ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் வந்துட்டு சோடா. நான் வந்து ஆக்சுவலி பன்னீர் சோடா எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ சப்ஜா சீட்ஸ், லெமன் ஜூஸ்க்கு ஆட் பண்ண மாதிரி சப்ஜா சீட்ஸ். இந்த சப்ஜா சீட்ஸும் சரி, அப்புறம் அந்த பாதாம் பிசினியும் சரி, நம்ம 1 day பிஃபோர் நைட்டுக்கு ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம இதை எடுத்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ்க்கு 1 hour போறோம், பட் பாதாம் பிசினி ஒரு 8 hours ஊறணும். ஸோ இது பண்ணிட்டு இதை போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு we will add some ice cubes. இதுக்கு மேல ஒரு லெமன் கட் பண்ணி, yes, watermelon sherbet ready.